தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தில் வந்து பழைய புத்தகம் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தி தொடர், வினாத்தொடர், கட்டளை தொடர் இதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி கேள்விகள் இல்லாத கொஷினே கிடையாது. ரீசெண்டாக 2023 நடந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 50 கொஷின்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷின் வந்து இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது பழைய புத்தகத்தில் தான் நம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க. புது புத்தகத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்கல. ஆனால் புது புத்தகத்தில் கம்மியாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட அதை பற்றின கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் நிறைய பிடிஎஃப் சென்ட் பண்ணிருக்கேன். இலக்கணம் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன கிளாஸ் எடுக்கிறோமோ எல்லா பிடிஎஃப் அதில் சென்ட் பண்ணிருக்கேன். கீழே டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று எங்கள் பகுதியில் ஆண்டு விழா நடைபெற்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்தி தொடர். ஓகேங்களா? அதாவது நேற்று எங்கள் பகுதியில் ஒரு செயல் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் இருப்பிடம் எங்கு உள்ளது? ஸோ இது பார்த்திங்கன்னா வினாத்தொடர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம வந்து இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இல்லைங்களா? அதனால தான் அது வினாத்தொடர் அப்படின்னா. இளமையில் கல், இதை நீ செய், கடைக்கு போய் வா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லலாம், கட்டளை தொடர் அப்படின்னு சொல்கிறான். என்ன இந்த ஓவியத்தின் அழகு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர். ஒரு உணர்ச்சியாக சொல்கிறோம்ல, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சிலை நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, 1000 வருடத்துக்கு முன்னாடி இந்த சிலை செதுக்கினது அப்படின்னும் போது நம்ம உணர்ச்சியாக சொல்லுவோம்ல, என்ன இந்த சிலையின் அழகு, என்ன இந்த ஓவியத்தின் அழகு, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. ஸோ இது வந்து ஒரு செய்தி தொடராக மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாடம் படித்தாயா? ஸோ வினா வந்து கேட்குறாங்க. வினா நீடூடி வாழ்க அப்படின்னா விளைவு தொடர். அதாவது வாழ்க, அதாவது ஒருத்தரை வந்து புகழ்ந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, விளைவு தொடர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அறிவியின் அழகு, மேலே பார்த்தலைங்களா, உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்தான். ஸோ கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்றது என்ன சொல்கிறது, செய்தி தொடர். கண்ணன் பாடம் படித்திலான் அப்படின்றது எதிர்மறை தொடர். படித்திலான் அப்படின்னா படிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுவும் செய்தி தொடர் தான். இது ஏன் உடன்பாட்டு தொடர் எதிர்மறை தொடர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினை அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி இப்போ ஆல்ரெடி அதை பற்றி புது புக்கில் கொஞ்ச நாள் கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்றது உடன்பாட்டு தொடர். நான் இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுவது தான் உடன்பாட்டு தொடர். கண்ணன் பாடம் படித்திலான் அப்படின்னா எதிர்மறை தொடர். அதாவது படித்தான் அப்படின்றது நேர்மறை தொடராக வரும். ஸோ அந்த செயலை நான் செய்யலை அப்படின்றதுக்காக தான் இதை வந்து எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த காணொலி அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா எதிர்மறை தொடர். தென்னை மரத்தின் கிளைகள் இல்லை அப்படின்றது எதிர்மறை தொடர். இந்த செயலை செய்தது யார், வினா தொடர். இளமையில் கல் அப்படின்னா கட்டளை தொடர். என்ன தமிழின் இனிமை, உணர்ச்சி தொடர். சிறந்த நூல்கள் அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். பண்டைய காலத்தில் வந்து சிறந்த நூல்களை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு இது வந்து செய்தி தொடர். ஓகேங்களா? ஸோ இது வந்து கீழ்கணம் தொடர்கள் அடைப்பொருள் மாற்றுக. உழைத்து பிழை அப்படின்னா செய்தி தொடரும். சங்க காலத்தில் அனைவரும் உழைத்து பிழைத்தனர் அப்படின்றது. தற்காலத்திலேயே நிறைய பேர் உழைத்து தான் பிழைக்கிறாங்க, சில பேர் உழைக்காமல் கூட பிழைக்கிறாங்க அடுத்த உழைப்பில். மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளது. இது உணர்ச்சி தொடர். என்ன மாமரத்து சிற்பத்தின் அழகு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொருள் மாறாமல் எதிர்மறையாக்குக. மணிமொழி நன்கு பாடினாள் அப்படின்னா மணிமொழி நன்கு பாடவில்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது பாடிலாள் அப்படின்னு சொல்லலாம். பாடிலாள் அப்படின்னா பாடவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து வினாத்தொடர். கமலா பரிசு பெற்றாளா அப்படின்றது வினாத்தொடர். நினைவாற்றலை வளர்த்து கொள்க, கட்டளை தொடராக. நினைவாற்றலை வளர்த்து கொள். ஸோ கொல் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுத்து, அந்த காண்ற எழுத்து எடுத்துட்டா அப்படின்னா கட்டளை தொடராக மாறிடுது. ஓகேங்களா? நினைவாற்றலை வளர்த்து கொள்க அப்படின்றது செய்தி தொடராக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இது முடிஞ்சு. அடுத்து இதில் வந்து ஒரு செய்வினை செயற்பாட்டு வினை அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.